மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல போய் தனிமையில படுத்திருக்கிறா பூங்கிழி. பலவிதமான சிந்தனைகளுக்கு பிறகு மெல்ல உறக்கம் வருது அவளுக்கு. அந்த உறக்கத்துல ஒரு பயங்கரமான கனவு கண்டு திடுக்கிட்டு எழுந்திருக்கிறா அவ. இந்த நிகழ்வோட தான் முந்தின அத்தியாயம் முடிவடைஞ்சது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய அச்சமே நரகம் அப்படிங்கிற நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 9 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். 10வது அத்தியாயத்திலிருந்து இப்போ நீங்கள் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 10. காற்று சுகமாக அடிச்சுக்கிட்டு இருந்தது. பூங்கிழி மொட்டை மாடியில் படுத்திருந்த மாதிரியே வசந்தன் முற்றத்தில் கட்டில் தூக்கி போட்டு படுத்திருந்தான். கிசுகிசுப்பான காற்று மென்மையாக தழுவுற மாதிரி இருந்தது. அவனோட மனசுக்குள்ள கவிதை உணர்வு முட்டிக்கிட்டு நின்னுது. வார்த்தைகளை தேடினப்போ முழுசும் வார்த்தைகள் வற்றி போன மாதிரி ஒரு வெறுமை. வார்த்தைகள் அவன்கிட்ட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தது. அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல களைச்சு போனவனா வசந்தன் தோல்வியோட நிலாவை பார்த்தான். அந்த நிலா அவனோட தோல்வியை பார்த்து பரிகசிக்கிற மாதிரி இருந்தது அவனுக்கு. அப்போ அவனோட மனசுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட வரிகள் வந்தது. என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே. என்ன ஒரு கவிஞன் இவன்! காதலியோட மயக்கத்துல திளைக்கிறப்போ கூட கவிதையில குறும்பு வருது. கொழுந்தியாக்கிட்ட விளையாடி பார்க்குற மாதிரி ஒரு கேலி வருது. நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலாவ நீ எனக்கு கொழுந்தியாளா மதுனியா அப்படின்னு கேட்குற சேட்டை. இத்தனை நுட்பமான நளினமான கற்பனைய எளிமையான வார்த்தைகள்ல பூவை வீசுற மென்மையோட இந்த கவிஞர் எவ்வளவு அழகா பாடியிருக்காரு. இப்ப ஏற்பட்ட கவிஞனையும் இவன் கவிஞனே இல்லைன்னு சிலர் நையாண்டி பண்ணியிருக்காங்க. வசந்தனுக்குள்ள நினைவுகள் நீண்டுகிட்டே போச்சு. கடைசியில சுத்தி சுழன்று வட்டமடிச்சு பூங்கிழிக்கிட்ட வந்து நின்னுது. ராஜபாளையத்துல பாரதியார் கவிதைகள்னு ஒரு புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கினா அவன். அந்த புத்தகத்துல அன்பு நண்பன் வசந்தனுக்கு பாசத்துடன் பாலரமணி அப்படின்னு ஒரு நண்பனை விட்டு எழுத சொன்னான். அந்த புத்தகத்தை கொண்டு போய் வாத்தியார் ரத்னவேலுகிட்ட கொடுத்தான். என்னப்பா இது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு அவரு. ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்தான் சார் அப்படின்னு சொன்னான். அன்பளிப்பா கொடுத்ததை நீயே வச்சுக்க வேண்டியதானப்பா, என்கிட்ட ஏன் வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இல்லை சார், இதே புக்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, அதனால தான் நீங்க படிப்பீங்களேன்னு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான் அவன். நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கிக்கிட்டாரு வாத்தியார். இவனுக்கு ஒரு தந்திரத்துல வெற்றி பெற்ற மாதிரி சந்தோஷம். பூங்கிழி படிக்கிறதுக்காக பாரதியார் புத்தகம் ஒன்றை வாங்கி கொடுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். நேரில் போய் கொடுக்குற அளவுக்கு தைரியம் வரல. சுத்தி வளைச்சு ஜாட மாடையா கொடுத்துட்டான். அந்த புத்தகத்தை பூங்கிழி படிப்பாளா, பாரதியோட கவிதைகள்ல லயிப்பாளா அப்படின்னு யோசிச்சான் அவன். சமீப நாட்கள்ல சாரோட பழக்கத்துல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி ஒரு வித்தியாசம். வசந்தன் அவருக்கு சமீபத்துல பிடிக்காம போன மாதிரி தெரியுது. இவனோட செயல் எதுவோ அவருக்கு பிடிக்கலன்னு தோணுச்சு அவனுக்கு. கவிதை புத்தகத்துல வந்த விஷயத்துல கூட அவரு அவனை பாராட்டி எதுவும் சொல்லல. மௌனத்துல அதை மூழ்கடிச்சிட்டாரு. ஒருவேளை இவனோட கவிதை பிடிக்கலையா, அல்லது கவிதையில தெரிகிற அந்த சமுதாய அக்கறை அவருக்கு பிடிக்கலையா? வசந்தனுக்கு புரியல. இவன் சொன்ன பணிய மாட்டாங்கிறதால வெறுப்ப வார்த்தையாக்காம இருக்காரோ, உபதேசிக்காம கௌரவமா ஒதுங்குறாரோ, அப்படி ஒதுங்குறது மூலமா இவனை அந்நியப்படுத்த முயற்சி பண்றாரோ? அந்நியப்படுத்துறது தான் இவனுக்கான உணர்த்தல் முறை அப்படிங்கிற தந்திரத்தை கடைப்பிடிக்கிறாரோ? வசந்தனோட மனசுக்குள்ள படபடப்பு, மனசுக்குள்ள பயம் தோணுச்சு. பூங்கிழி இவனை விட்டு தூரம் தூரமா நகர்ந்து போற மாதிரி ஒரு உணர்வு. இவனுக்கும் அவளுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி தோணுச்சு அவனுக்கு. ஒருவேளை சாரோட வெறுப்புக்கு இவனோட தொழிற்சங்க ஈடுபாடு காரணமா இருக்குமோ அப்படின்னு அவனுடைய மனசுல எண்ணம் வந்தது. ஒருவேளை அந்த எண்ணமே பூங்கிழியே வசந்தனுக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற எண்ணமே அவருடைய மனசுல வரவிடாம செய்திருமோ? அதுக்காக தொழிற்சங்கத்துல இருக்கிற ஈடுபாட்டை விட்டுற முடியுமா?
சுருங்கி ஒடுங்கிக்க முடியுமா? தான் உண்டு தான் பாடுண்டுன்னு சுயநல உணர்வோட நத்தையா உள் ஒடுங்க முடியுமா? ஆழ்ந்த பெருமூச்சோட வெளி உலகுக்கு வந்தான் அவன். பூங்கிழி இவனை எப்படி ஈர்த்தா? இவ்வளவு தூரம் இவன் அலக்கழியிற அளவுக்கு எப்படி அவனை வசீகரம் பண்ணா? அவளோட அழகா, நிலாவ பழிக்கிற அவளுடைய முகமா, தேக அமைப்பா, மனச கவர்ற அவளுடைய நிறமா? எப்படி ஈர்த்தா அவ? இல்ல இல்ல, இவனை ஈர்த்தது அவளோட வெளி அழகு இல்ல. தாயில்லாத பொண்ணா, தனிமையில அனாதையா வளர்ந்தவங்கிற இரக்கம். வாத்தியாரோட முரட்டுத்தனமான அதட்டல்கள்லையும் அடிகள்லையும் அதிர்ந்து அதிர்ந்து பயமே சுபாவம்னு மாறிப்போன அவளுடைய நிலையை குறிச்ச பரிதாபம். அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உணர்வோட துடிப்பை அறிஞ்சு அன்பும் பாசமும் செலுத்தி அவளை பராமரிச்சு அவளுக்கு அவளோட மகிழ்ச்சியை அறிமுகப்படுத்தணுங்கிற ஆசை. இதுதான் நிஜம். இதுதான் நிஜமான காதலா? காதலோட இலக்கணமே இதுதானா? ஆனா நமக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கும் அந்த காதல் இருக்குமா? இவனை பத்தி அவ என்ன நினைக்கிறா? அதை எப்படி தெரிஞ்சுக்க? அதுக்கான வழி என்னன்னு அவனுக்கு தெரியல. மனசு குழம்பி குழம்பி மெல்ல உறக்கம் வந்தது. அந்த நினைவுகளோடையே தூங்கி போனான் அவன். முனியம்மாவுக்கு இயல்பு நிலைக்கு வர முடியல. அவளுக்குள்ள உயிர் தன்மையே இருக்கிற மாதிரி இல்ல. எந்திரமா நகர்ந்துகிட்டு இருந்தா. ஆக்கி அவிச்சு வச்சா. மாமியாருக்கு கொடுத்தா. ராக்கப்பனுக்கும் கொடுத்தா. ஆனா அவ வாழல. மனசு ஒன்றுன மாதிரி வாழ்க்கை வாழல. கடனேன்னு சுமந்து கழிச்சுக்கிட்டு இருந்தா நாளையும் பொழுதையும். அன்னைக்கு வேலைகள்லாம் முடிஞ்சு படுக்கிறதுக்கு 9 மணி ஆயிருச்சு. ஒரு உறக்கம் உறங்கி முழிச்சிட்டா. பக்கத்துல ஆணோட ஸ்பரிசம் தெரிஞ்சது. ஒரு கழிச்சு படுத்திருந்த நிலைமையில திரும்பி பார்த்தா அவ. பக்கத்துல ராக்கப்பன். இவளுக்கு தீப்பட்ட மாதிரி இருந்தது. மனசெல்லாம் எரிச்சல். சட்டுன்னு விலகிக்கிட்டா. என்ன தொடக்கூடாதா அப்படின்னு கேட்டா ராக்கப்பன். அதுக்கு தான் ராமக்கா இருக்காள்ல அப்படின்னு பதில் சொன்னா அவ. நான் தாலி கட்டினது அவளுக்கா உனக்கா அப்படின்னு கேட்டா அவன். பொம்பளைக்கு தான் தாலியும் கட்டுப்பாடும் இருக்கா? கட்டுற ஆளுக்கு கட்டுப்பாடு கிடையாதா அப்படின்னு கேட்டா முனியம்மா. ஆனானப்பட்ட முருகனுக்கே தெய்வானையும் வள்ளியும் இருக்கல, தெய்வானையை விட நீ வசத்தியா அப்படின்னு கேட்டான் அவன். பாஞ்சாலிக்கு கூட தான் 5 பேர் இருந்தாக, நானும் வச்சுக்கிட்டா? நீர் என்ன அர்ச்சுனரை விட வசத்தியா அப்படின்னு கேட்டா அவ. ஏய், என்ன பேச்சு பேசுத? யார்கிட்ட பேசுத? வெட்டி பொழந்துருவேன். 5 பேர் வேணுமா உனக்கு? அம்புட்டு மப்பா உனக்கு? வீறிட்டுக்கிட்டே எழுந்தான் அவன். எழுந்த வேகத்துல ஓங்கி ஒரு மிதி மிதிச்சான். ராத்திரியோட அமைதியை கிழிச்சு கேவலப்படக்கூடாதேன்னு சத்தமில்லாம அழுதா முனியம்மா. கொஞ்ச நேரம் மௌனமா ஊர்ந்தது. மறுபடியும் ராக்கப்ப அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். தொடுறதுக்கு கை நீள்றத உணர்ந்தா முனியம்மா. மான ரோசமுள்ள ஆம்பளையா இருந்தா இனிமே என்ன தொடக்கூடாது. ஆமா, சொல்லிப்புட்டேன் அப்படின்னு சொன்னான். ச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே விருட்டுன்னு எழுந்து கதவை திறந்து அரைஞ்சு சாத்திட்டு தெருவில் இறங்குனான் அவன். ராமக்கா வீட்டுக்கு போனான். உறக்க சடவு நீங்காத நிலைமையில ராமக்கா கொட்டாவி விட்டா. என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா. சும்மாதான் அப்படின்னு பதில் சொன்னான் அவன். அவளுக்கு வயசு 35 இருக்கும். கட்டு விடாத தேகம். அவனை வெறுப்பும் அலட்சியமா பார்த்தா. திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா. அவனுக்குள்ள ஒரு அதிர்வு. இங்கேயும் நிலைமை இப்படியா? தன்னைத்தானே ஒரு அவலமா உணர்ந்தான் அவன். அப்போ நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டான். வந்தா பொம்பளைய மதிச்சு வரணும். அதுதான் பெருமை, சந்தோஷம். போக்கத்து போய் வரக்கூடாது. அங்க விளக்கு மாத்த அடி வாங்கிட்டு இங்க வந்தா என்ன அர்த்தம்? விளக்கு மாத்த விட நான் மட்டமா அப்படின்னு கேட்டா ராமக்கா. மட்டோன்னு யாரு சொன்னது அப்படின்னு கேட்டா ராக்கப்ப. இது சொல்லி வேற தெரியணுமாக்கும். நடக்கிற நடப்புலையே தெரியலையா? உன்னால ஊரு உறவு பூராத்தையும் பகைச்சுக்கிட்டேன். சொந்த பந்தக்காரங்களை அண்ட விடாம ஆக்கிட்டேன். அதுக்கு கிடைச்ச பலன் இதுதான் அப்படின்னு அழுத்துக்கிட்டா அவ. தான் 2ஆம் பட்சமா ஆக்கப்பட்டதுல புண்பட்டு போன அவளோட உணர்ச்சி அவளுடைய வார்த்தைகள்ல தெரிஞ்சுது. ராக்கப்பனுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அழுகையா வந்தது. அப்படியே சோர்ந்து போய் கொஞ்சம் தள்ளி கிடந்த குத்து உரல்ல போய் உட்கார்ந்தான். உள்ளங்கைகள்ல முகம் புதைச்சு உடல் குலுங்க அழுதான். அவனுடைய கர்வம் எல்லாம் உடைஞ்சு ஒரு நாதியத்த குழந்தைய போல அவன் தேம்பி தேம்பி அழுறத ராமக்கா பார்த்தா. இளகிக்கிட்டு இருந்த தன்னோட மனசை இறுக்கமாக்கிக்கிட்டா. என்ன அழுகையா அப்படின்னு கேட்டா.
வெள்ளைச்சட்டையை மாட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க போறதுக்கு முன்னாலேயே இந்த புத்தி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா. அதுதான் நான் செஞ்ச மடத்தனமே அப்படின்னு பதில் சொன்னார் ராக்கப்பன். அன்னைக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, வேண்டாம் வேண்டான்னு மருகி தவிச்சேன். அப்போ கேட்கல. இப்ப என்னாச்சு? எனக்கு எதுக்கு வீண் பொல்லாப்பு? ஒரு பொண்ணோட குடியை கெடுத்த பாவின்னு எனக்கு இந்த பேர் தேவையா அப்படின்னு கேட்டா அவ. அதுதான் தப்பு. அப்ப எங்க அம்மா பேச்ச கேட்டது மடத்தனம் அப்படின்னு சொன்னார் ராக்கப்பன். அவனுக்கு வேற எதுவும் சொல்ல தோணல. எடுப்பார் கைப்பிள்ளையாகி போனோமேங்கிற சுய உறுத்தல் அவனுக்கு. ஆரம்பத்துல ராமக்கா சிரிச்சு சிரிச்சு பேசுவா. கொழுந்தா கொழுந்தா அப்படின்னு விரட்டி விரட்டி கேலி பண்ணுவா. கேலி பண்ணி சிரிச்சு ஆள சாச்சா. வீட்ல 4 மூடை கம்பு கிடக்கு, அதை புரட்டி உள்ள தூக்கி போடணும். கொழுந்தா வந்து மூடையை தூக்கி போட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லுவா. ஒரு நாள் அவளுடைய அறைக்கு மூட்டையை தூக்கி போட போனவன் தான். அவனோட வாழ்க்கையே மாறி போச்சு. அப்போ இவனும் இளவட்ட பைய பேயா திரிஞ்சான். இப்ப என்னடான்னா மூளைக்கு மூளை இவனை பந்தாடுறாங்க. இவன் கடந்து சீரழிய வேண்டியிருக்கு. சரி, அப்ப நான் புறப்படுறேன் அப்படின்னு சொன்னா அவன். எங்க அப்படின்னு கேட்டா ராமக்கா. வீட்டுக்குத்தான் அப்படின்னு சொன்னா அவன். சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டா ராமக்கா. மெல்ல திரும்பி பார்த்தான் அவன். அவளோட மனசு மெல்ல இழகிறது தெரிஞ்சது அவனுக்கு. உடனே ஒரு பொய் சொன்னான். சாப்பிடலன்னு பொய் சொன்னான். அப்ப சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா ராமக்கா. எழுந்தா, சோறு வச்சா. இவனும் உட்கார்ந்து சோத்த பிசைஞ்சான். பக்கத்துல உட்காந்துக்கிட்டா அவ. அவளோட முகத்துல கவலையோட ரேகைகள் தெரிஞ்சுது. கண்கள்ல பயத்தோட நிழல். எதையோ யோசிக்கிற மாதிரி தீவிரமா இருந்தா அவ. என்ன அப்படின்னு கேட்டா ராக்கப்பன். எனக்கு ஏனோ பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். என்ன பயம் அப்படின்னு கேட்டான் அவன். அந்த பழனிச்சாமி பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்னு சொன்னா அவ. பழனிச்சாமி ராமக்காவோட புருஷனோட ஒன்று விட்ட தம்பி. ராமக்காவோட சொத்து அந்நிய பயலான ராக்கப்பனுக்கு போறதுல அவனுக்கு சம்மதம் இல்லை. மற்ற உறவுக்காரங்கெல்லாம் ராமக்கா கிட்ட சண்டை போட்டு விலகிட்டு அவங்கவுங்க பாடுகளை பார்க்க தொடங்கிட்டாங்க. ஆனா பழனிச்சாமி அப்படி ஒதுங்குறவனா தெரியல. 2ல் 1 பார்க்காம விடுறதில்ல அப்படின்னு கருவிக்கிட்டு இருந்தான். ராமக்கா சொன்னதை கேட்டதும் ராக்கப்பனுக்குள்ளேயும் பய உணர்ச்சி எழுந்தது. மனசுல இருக்கிற கிளிய வெளியே காட்டிக்காம சமாளிச்சான். அப்படியா, அவனால என்ன செய்திட முடியும் அப்படின்னு கேட்டான். யாரையாச்சும் வெட்டி சாய்க்காம அவன் ஓய மாட்டான் போல இருக்கு. அவனை பார்க்கறப்பெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு வருது, கொலையே நடுங்குது அப்படின்னு சொன்னா ராமக்கா. இந்த கொலைக்கிற நாய் கடிக்காது, பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு ஆறுதலா சொன்னான். சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னா ராமக்கா. சாப்பிட்டு முடிச்சிட்டு ராக்கப்பன் தன்னோட வீட்டுக்கு போகல, அங்கேயே படுத்துக்கிட்டான். அத்தியாயம் 11. கணவன் இறந்த பிறகு விதவையா வீடு திரும்பின 6 மாசத்துக்குள்ள சுப்புத்தாய் இப்படி ஊர்வாயில விழுவான்னு பூங்குழியால நினைச்சு கூட பார்க்க முடியல. கேட்க கேட்க மனசும் சகிக்கல. சுப்புத்தாயோட வீடு என்ன சீமா வீடா? விதவையாகி போன துக்கத்தை எத்தனை நாள் கொண்டாடுறது? வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கவா முடியும்? வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டா படுக்க முடியும்? வறுமையும் பசியும் சுப்புத்தாயோட துக்கத்தை காலில் போட்டு மிதிச்சுட்டு கூலி வேலைக்கு போ அப்படின்னு புறங்கையால அவளை அடிச்சு துரத்துச்சு. வேற வழி? கூலி வேலைக்கு காடுகரைகளுக்கு போக ஆரம்பிச்சா சுப்புத்தாய். அந்த ஊர்லயே நாராயணமூர்த்தி தான் பெரிய சம்சாரி. அவனோட புஞ்சைக்கு தினமும் 10 பெண்களுக்கு குறையாம கூலி வேலைக்கு தேவைப்படும். மற்ற பெண்களோட சேர்ந்து நாராயணமூர்த்தியோட புஞ்சைக்கு வேலைக்கு போனா சுப்புத்தாய். நாராயணமூர்த்திக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருந்தது. சுப்புத்தாய் வேலைக்கு போக தொடங்கின 1 மாதத்திலேயே புஞ்சையில களை வெட்டு நடந்தது. வேலையை மேற்பார்க்க வந்திருந்த நாராயணமூர்த்தி கேலியும் கிண்டலுமா அங்கிருந்த பெண்கள் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அம்மாவோட துணிமணிகள் இவளோட துணிகள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு நாராயணமூர்த்தியோட புஞ்ச கணத்துக்கு குளிக்க போயிருந்தா சுப்புத்தாய். கூடவே வேலைக்கு வந்தா மாரியம்மா. வந்தவ சுப்புத்தாய் கிட்ட, நீ முன்னால போய்கிட்டே இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போனா. அவ சொன்னதை நம்பி சுப்புத்தாயும் பம்பு செட்டுக்கு போனா. ஆனா போன மாரியம்மா வரவே இல்லை. பம்பு செட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. துணிமணிகளை அலசி துவைச்சுக்கிட்டு இருந்தா சுப்புத்தாய். அப்போ நாராயணமூர்த்தி அங்க வந்தாரு. வந்தவரு சுப்புத்தாய்கிட்ட கொஞ்ச நேரம் ஒதுங்கிக்கும்படி கையசைச்சாரு. நான் அவசரமா வெளியூருக்கு போகணும்,
சட்டுன்னு குளிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவசர அவசரமா முங்கி குளிச்சாரு. 2 நிமிஷத்துல தலைய துவட்டிக்கிட்டு தொட்டிய விட்டு எழுந்துட்டாரு அவரு. அவரு பம்பு செட்டோட மறைவுல ஒத்தையடி பாதையில போயிட்டாரு. சுப்புத்தாய் சுத்துமுத்தும் பார்த்தா. தன்னோட துணிமணிகளை அலசி முடிச்சா. சுத்திலும் ஒரு ஈ காக்கா இல்ல. பாவாடைய மார்பு வரைக்கும் இறுக்கி கட்டிக்கிட்டு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல குளிச்சா. குளிக்க குளிக்க தண்ணி சுகமா இருந்தது. குளிச்சு முடிச்சிட்டு துணி மாத்த பம்பு செட் ரூமுக்குள்ள போனா. போனப்போ அங்க அந்நிய மூச்சு சத்தம் கேட்டுது. ஆண் மூச்சு. அதுவும் பக்கத்துல மூச்சு சத்தம் கேட்டுது. திடுக்கிட்டு போய் அவ திரும்புறதுக்குள்ள ஒரு ஆணோட தொடுதலை உணர்ந்தா. பதறி போய் அவ கத்துறதுக்குள்ள அத்துமீறலான அரவணைப்பு. அது அவ புஞ்சக்காட்டு முதலாளியான நாராயணசாமி தாங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. அவரா இப்படி அப்படின்னு யோசிக்க கூட விடாத மாதிரி இருந்தது அவருடைய வேகம். சுப்புத்தாய் அந்த வேகத்துக்கு பணிஞ்சு போனா. நாராயணமூர்த்தி வெளியே போயிட்டாரு. அவ பம்பு செட் ரூமுக்குள்ளேயே கிடந்தா. நாளைக்கு இது வெளியே தெரிஞ்சா? மனசுல வர்ற பயத்தை காட்டிலும் மனசோட மூலையில ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. ஆனாலும் சத்தம் இல்லாம குலுங்கி குலுங்கி அழுதா. எதுக்காக அழுறோன்னே அவளுக்கு தெரியல. வீட்ல தட்டுல போட்டு ஆற அமர உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய சோத்தை இப்படி திருட்டுத்தனமா சாப்பிடுற மாதிரி ஆயிருச்சே அப்படிங்கிற அவலத்தை எண்ணி அழுதாளோ என்னவோ. ஆனா அதுக்கு பிறகும் அடிக்கடி அப்படி சாப்பிட வேண்டி வந்தது. ஊரோட கண்கள் ரொம்ப கூர்மையானது. சலனத்திலேயே புயலை ஊகிக்கிற அளவுக்கு கூர்மையானது. அது பேச ஆரம்பிச்சுது. பார்த்தும் பாராமலும் பேசிச்சு. நேர்லையும் பேச ஆரம்பிச்சுது. முதல்ல சுப்புத்தாய் நடுங்குனா. பதறி பதறி செத்தா. அழுகையும் புலம்பலுமா பயமும் திகிலுமா நாட்களை கழிச்சா. அவமானத்துக்கு அஞ்சுனா. ஆனாலும் பம்பு செட் பக்கம் போகாம இருக்க அவளால முடியல. ஆரம்பத்துல ஊரோட பேச்சுக்கு பயந்து நடுங்கின சுப்புத்தாய், ஆமா பேசுறவங்கெல்லாம் ரொம்ப யோக்கியந்தான், இந்த ஊர்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக்கும், பேச வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கவும் பேசவும் ஆரம்பிச்சிட்டா இப்போ. அவ எல்லாத்தையும் கடந்த பின்னாலும் கூட நெஞ்சோட ஆழத்துல முள்ளா ஒரு உறுத்தல். ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள சனியனா நுழைஞ்சிட்டோமோ அப்படிங்கிறது தான் அந்த உறுத்தல். நாராயணமூர்த்தி வீட்டில் அப்பப்போ சண்டை சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. பெரிய வீடுங்கிறதால சத்தம் அவ்வளவா வெளியே வரலனாலும் அதோட தொனிகள் கேட்காம இல்லை. சுப்புத்தாய் சத்தம் இல்லாம அழுவா. இத்தனை வேதனையும் கடந்து அவ பம்பு செட்டுக்கு போகத்தான் செய்றா. உடம்புக்காக மட்டுமில்ல, வேற ஏதோ இருக்கு. முக்கியமானது, அத்தியாவசியமானது. பெண்களுக்கு மறுமணங்கிற நேர்வழி தடை செய்யப்பட்டிருக்கிறதால குறுக்கு வழியிலையாவது அதை அடைய வேண்டிய அத்தியாவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. பூங்குழி ஒரு நாள் வந்து சீறி சீறி பேசிட்டு போனா. சீ, நீயும் ஒரு பொண்ணா? ஒரு குடும்பத்தையே நாசமாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ செய்யறது பாவம்னு தெரியலையா அப்படின்னு கேட்டா. அவ்வளவு கோபமா பேசின அவகிட்ட மௌனமா அழுது கரைஞ்ச சுப்புத்தாய் மெதுவா கேட்டா, ஏண்டி, எங்க அம்மா செத்துட்டா, அதுக்கு பிறகு எனக்கு யார் ஆதரவு, யாரு பாதுகாப்பு? எனக்குன்னு ஆதரவா யார் இருப்பாக? சொல்லுடி, சொல்லு. அதுக்குத்தான் இவரு அப்படின்னு சொன்னா அவ. பூங்கிளி அதிர்ந்து போனா. அவ கேள்வியில இருந்த உக்கிரத்துல ஊமையாகி போனா. அதுக்கு பிறகு அவ எதுவுமே சுப்புத்தாய கேட்கல. அன்னைக்கு எங்கேயோ சேவல் சிறகடிச்சு கூவுற சத்தத்திலேயே ராமக்காவுக்கு முழிப்பு தட்டிருச்சு. எழுந்தா. அவுந்து கிடந்த தலைமுடிய உதறி முடிச்சிட்டு பக்கத்துல படுத்திருந்த ராக்கப்பனை பார்த்தா. நேரம் விடிஞ்சிருச்சு. சாணம் எடுக்கணும், முத்தம் தெளிக்கணும், மாடுகளுக்கு கூளம் போடணும், பால் கறக்கணும். இருக்கிற வேலைகள் மனசுக்குள்ள தோண ஆயாசமா இருந்தது அவளுக்கு. கதவை திறந்து வெளியே வந்தா. தலைவாசலுக்கு வலது பக்கம்தான் தொழுவம் இருந்தது. இவ உள்ள நுழையறதுக்கு முன்னாலேயே பசு மாடுகள் வெருண்டு தடதடக்கிற சத்தம் கேட்டுது. கைத்தை இழுத்துக்கிட்டு திமிர்ற மாதிரி இருந்தது. இவளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம். அடி மனசுல திகில். இந்த மாடுகளுக்கு என்னாச்சு? ஏதாச்சும் பூச்சி கீச்சியை பாத்துருச்சோ அப்படின்னு நினைச்சா. எச்சரிக்கை உணர்வோட திரும்ப வீட்டுக்குள்ள வந்தா. கலத்தி போட்டிருந்த பேட்டரி கட்டைகளை போட்டுக்கிட்டு டார்ச் லைட்டோட மறுபடியும் தொழுவத்துக்குள்ள நுழைஞ்சா. மாடுகளுக்கு முன்பக்கமா போய் காலடியில டார்ச் அடிச்சு பார்த்தா. சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. என்ன ஏதுன்னு புரியாத குழப்பத்துல அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போதான் அவளோட முகத்துல டப்புன்னு ஒரு துண்டு வந்து விழுந்தது. துண்டு விழுந்த கணத்திலேயே முகம் முழுசு மூடப்பட்டு பின்பக்கத்துல வேகமா முறுக்கப்பட்டது. பதற்றத்துல அவளுக்கு அலறக்கூட அவகாசம் இல்லை. அலற முடியல. கண்களையும் மூக்கையும் உதட்டையும் அந்த துண்டு இறுக்கி அழுத்திக்கிட்டு இருந்தது.
உயிரை காப்பாத்துற போராட்டத்துல திமிருனா அவ. முடியல. மீள்றதுக்கான போராட்டத்துல முகத்தை அண்ணாந்து திருப்பின கணத்துல முகத்துக்கு குறுக்கா ஓங்கி ஒரு அடி. விறகு கட்டையோட ஓங்குன அடி. உயிர் பறவை ரெக்கை அடிக்க, நாசியில ரத்தம் கசிய. அவ்வளவுதான். எல்லாம் இருண்டு போச்சு. ராமக்காங்கிற பேர்ல இருந்துகிட்டு இருந்த அந்த உடம்பு தோண்டு சரிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல முத்தம் தெளிக்கிறதுக்காக, சாணம் எடுக்கிறதுக்காக ராமக்காவோட தொழுவத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு பொண்ணு உயிர் அருந்து போன மாதிரி வீறிட்டா. அவளோட அந்த அலறல்ல மொத்த கிராமமும் பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்தது. கொஞ்ச நேரத்துல அங்க மனுஷ கூட்டம். அதிர்ச்சியின் திகைப்புமா புலம்பி தவிக்கிற ஜனங்கள். புலம்ப கூட முடியாம பதறி போய் அச்சத்துல மூச்சு முட்டி போய் நிக்கிற பெண்கள். தொழுவத்துக்குள்ள மாடுகளோட காலடியில ராமக்காவோட உடம்பு கிடந்தது. அவளோட மூக்குல இருந்து ரத்தம் வழிஞ்சது தெரிஞ்சது. கருப்பா உறைஞ்சு போயிருந்தது. வீட்டுக்கு வெளியே நிறைய மக்களுடைய சத்தம் கேட்கவும் முழிச்சு பார்த்தான் ராக்கப்பன். பதறி அடிச்சுட்டு வெளியே வந்தான். அந்த ஜனக்கூட்டம் இவனை கவனிக்கவே இல்லை. ஐயையோ, குடி முழுகி போச்சே அப்படின்னு உள்ளுக்குள்ள நொறுங்கி போனா அவன். இந்த கொலைப்பழி இவனோட தலையில விழுமே. தோத்து போய் ஒதுங்கி இருந்த ராமக்காவோட உறவினர்கள் இவனோட தோலை உரிச்சிருவாங்களே. இதுதான் சமயம்னு இவன் மேல பாஞ்சு கடிச்சு கொதறிடுவாங்களே. இவனோட கூடாத உறவையும் சொத்துக்காக இவன் செய்யற அத்துமீறலையும் முனியம்மாவுக்கு துரோகம் செய்யறதையும் தட்டி கேட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த மொத்த ஊரும் இதுதான் சாக்குன்னு ஒன்னு சேர்ந்து பாயுமே. அமுக்கி தீத்து கட்டிருமே. இப்போ என்ன செய்ய? ராக்கப்பனுக்குள்ள குழப்பமும் பயமும் மண்டியிட்டுது. முனியம்மாவை நினைச்சு வருத்தப்பட்டான் அவன். பாவம், அவளை கல்யாணம் பண்ணி நாசம் பண்ணிட்டேனே. அவ கதறின கதறல், வடிச்ச கண்ணீர், விட்ட சாபம் சும்மா போகல. சூறாவளியா வந்து சுத்தி அள்ளிக்கிட்டு போகுதே. இனி அவளோட கதி என்ன? ஒரு சில கணங்கள் தான் அவனோட மனசுல இந்த எண்ணங்கள் ஓடுச்சு. அடுத்த கணமே மெல்ல நழுவி ஓட்டம் எடுத்தான். எங்க போக? என்ன செய்ய? எந்த திசையில போக? எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லாம வெறுமையோட ஓடினா அவன். வாழ்க்கையை விட்டு, கடமைகளை விட்டு, கட்டுன மனைவியை விட்டு, ஏன் தன்னையே விட்டு தாறுமாறா ஓடினார் ராக்கப்பன். 4-5 நாட்களுக்குள்ள அந்த ஊர் ரொம்ப சிரமப்பட்டு போயிருச்சு. யார் மேல கொல்லப்பழி விழுமோங்கிற பயத்துல அவன் மூச்சு முட்டி போய் கிடந்தான். ராமக்காவை வாய்க்கும் கைக்கும் வைத்துக்கிட்டே இருந்த பெண்கள் இப்போ அவ பரிதாபமா செத்து கிடந்ததை பார்த்ததும் பதறி போனாங்க. ஆள் ஆளுக்கு நிஜமான பரிதவிப்போட அங்கலாச்சாங்க. ஐயோ, இப்படியுமா ஒரு பொண்ணுக்கு சாவு வரணும்? எதுக்கு சாகுறோம், யாரு கொல்றான்னு தெரியாமலே அவளோட உயிர் போயிருக்கே. உயிர் போகையில அவளோட மனசு எப்படி கிடந்து துடிச்சுதோ தவிச்சுதோ. கொண்டவனும் போயிட்டான், உறவுகளும் ஒதுங்கிட்டாங்க. 30-35 வயசுல ஒரு பொண்ணு ஒத்தையில எப்படி உயிர் வாழ்றது? துணைக்கு ஒருத்தனை சேர்த்துக்கிட்டா. இந்த கேவலமான வாழ்க்கை கூட அவளுக்கு முழுசா கிடைக்கலையே. பொண்ணா பிறந்தாலே பாவம்தானா? எல்லா கேவலமும் அசிங்கமும் அவ தலையில தான் வந்து விழுது. ஒரு வம்ச தொடர்ச்சி கூட இல்லாம பூண்டோட போய் சேர்ந்துட்டாளே பாதகத்தி. இப்படி தெருவுக்கு தெருவா கூடி கூடி சோகத்துல பெண்கள் அங்கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் வந்தது. போலீஸோட காக்கி உடைகளும் கனத்த தடிகளும் கடுகடுத்த அதட்டல்களும் ஆட்களை அரள வச்சுது. நாலா பக்கமும் செதறி ஓடினாங்க. அரண்டு ஓடாம மிஞ்சி நின்ன கிழடு கட்டைகள் கிட்ட சப் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாரு. நயந்தும் அதட்டியும் விசாரிச்சாரு. முனியம்மாவோட பஞ்சாயத்து, ராக்கப்பனோட உறவு, சொந்த பந்தத்தோட பகை, எல்லா விஷயங்களையும் அவர் சேகரிச்சுக்கிட்டாரு. காணாம போன ராக்கப்பன் மேல சப் இன்ஸ்பெக்டரோட குறி விழுந்துருச்சுன்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு. செத்து போனவளோட உடலை யாருக்கிட்ட கொடுக்க? பழனிசாமி வகையராக்கள் கிட்ட தான் ஒப்படைச்சாங்க. பழனிசாமி திகைப்பும் குழப்பமும் தாழ முடியாம அரண்டு போய் கிடந்தான். பேயறப்பட்டவன் போல உயிர் வத்தி போய் உணர்ச்சி மரத்து போனவனா கிடந்தான். அவனை சுத்திலும் கொலைக்கரங்கள் நீண்டு நெருக்கிற மாதிரி இருந்தது. அவனுக்குள்ள பயம் வெறி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருந்தது. ராக்கப்பனோட அம்மா அன்னைக்கு அழ ஆரம்பிச்சவதான் நிறுத்தவே இல்லை. முனியம்மா, உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் என் தலையில இப்படி ஒரு இடி வந்து விழுந்திருக்கு. என் புள்ள ஜெயில கிடக்கணுமே, தூக்கில போட்டுருவாங்களே, என் வம்ச பேரு தொலைங்க, ஒரு ஜீவன் இல்லாம போச்சே அப்படின்னு அழுது அரட்ட ஆரம்பிச்சா. முனியம்மாவுக்கு வருத்தமோ சோகமோ ஏற்படல. இன்னும் சொல்ல போனா நெஞ்சோட அடியாழத்துல ஒரு விதமான நிறைவு கூட இருந்தது. ஆளும் பேருமா கூடி என் தலையில நீங்க வச்ச தீப்பந்தம் தான் இப்போ உங்க வம்சத்தையே கருக்கிருச்சு அப்படிங்கிற எண்ணம் கூட அவ மனசுல ஏற்பட்டது.
ஆனா தன்னோட சொந்த நிலைய நினைக்கிறப்போ அதுவும் சூனியமாகி போனதை அவ உணர்ந்தா. அதுக்காக அவளால அழவும் முடியல, அழாம இருக்கவும் முடியல. அவளோட மாமியார்காரி 4, 5 நாளா பச்சை தண்ணி பல்லுல படாம அழுகையும் புலம்பலுமா கதறி கதறி தொண்டையே உடைஞ்சு ஈனக்குரல்ல புலம்பிக்கிட்டு கிடந்தா. அவளை பார்க்க பார்க்க பாவமா இருந்தது முனியம்மாவுக்கு. முதலா அவன் மேல இவளுக்கு கருணை வந்தது. அத்தை, இந்தாங்க, இந்த காப்பியாச்சும் குடிங்க அப்படின்னு அவகிட்ட கொடுத்தா. மாமியார்காரி அவளை நிமிந்து பார்த்தா. அடி ஆத்தி, உன் காலில் பட்ட புழுதியத்தோட கூட எனக்கு அருகதை இல்லம்மா. உன் பொழப்புல மண்ணள்ளி போட்டு உன்னை மொட்டை மரமா ஆக்கின பாவினா. எனக்கு காப்பி கொடுத்து அத்தைன்னு வாய்க்குளிர கூப்பிடுறியே, உன் மூஞ்சியை நான் எப்படிம்மா ஏறெடுத்து பார்க்கறது? அப்படி பார்க்க எனக்கு தைரியம் இல்லையே அப்படின்னு அழுதா அவ. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு பூங்கிழி மனசு துடிச்சு போனா. பேச வேண்டிய நேரத்துல மௌனம் காட்டி பலியாடா வெட்டுப்பட்ட முனியம்மாவை நினைக்க நினைக்க அவளோட மனசு கிடந்து தவிச்சுது. அத்தியாயம் 12. 2-3 நாட்களா வசந்தனுக்குள்ள ஒரே சிந்தனை. நேரா வாத்தியார்கிட்ட போய் கேட்கலாமா வேண்டாமா? அப்படி கேட்கிற தைரியம் தனக்கு வருமா? கேட்கும்போது நாக்கு தடுமாறுமோ? மனசு தயங்குமோ? வார்த்தைகள் வராம மௌனமாயிருமோ? இப்படி மாறி மாறி யோசனைகள், குழப்பும் திகைப்புமான யோசனைகள். கேட்குற சூழலையும் விதத்தையும் ஒவ்வொன்றா மனசுக்குள்ள காட்சிப்படுத்தி பார்த்தான். காட்சியோட ஒவ்வொரு முடிவும் அவலமாயிருந்தது, அதிர்ச்சியாயிருந்தது. அவனுக்கு அப்போ பாரதியாருடைய வரிகள் நினைவுக்கு வந்தது. மிடிமையில் அழிந்திடேல் மீளுமாறு உணர்ந்து கொள், நொந்தது சாகும், நேர்பட பேசு, அச்சம் தவிர். மீசை கவிஞனுடைய வார்த்தைகள் இவனுடைய ஆன்மாவை முறுக்கி விட்டது. தளர்ந்து கிடந்த வசந்தனுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. ஒரு முடிவோட எழுந்தான் அவன். வெளியே வந்தான். அதோ வாத்தியார் வீடு தெரியுது. புதுசான கார வீடு, கொஞ்சம் கடனை சுமந்து நிக்கிற வீடு. வாத்தியார் ரத்தினவேலு கைலியும் துண்டுமா வாசலுக்கு வெளியே வந்தாரு. காலார ஆத்து பக்கம் போறதுக்காக வர்றாரோ? இவனை பார்த்த உடனே அவரோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை, ரொம்ப சிக்கனமான புன்னகை. என்ன சார், வெளியே போறீங்களா அப்படின்னு கேட்டான் வசந்தன். பதில் சொல்லாம மெதுவா தலையசிச்சாரு அவரு. நானும் கூட வரட்டுமா சார் அப்படின்னு கேட்டான் அவன். வர்றதுன்னா வா, தோல்ல ஏறிக்கிட்டா வரப்போற, நான் வேண்டான்னு சொல்றதுக்கு? பாதையில தானே நடக்க போற அப்படின்னு கேட்டாரு அவரு. வெறுப்போட வந்த வார்த்தைகள். வசந்தனோட தொழிற்சங்க ஈடுபாடு அவருக்கு பிடிக்கல. இவனோட கவிதை முயற்சிகளும் அவருக்கு அவ்வளவா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் கற்பனையில மிதக்கிறான். வாழ்க்கையை தவற விட்டுருவானோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு. சங்க காரியங்கள்ல ஈடுபட்டு வேலையை தவற விட்டுட்டான்னா இவனுக்கு யார் நாதி? அதுக்கப்புறம் ஒரு உப்புக்கல்லுக்கு பெறுவானா? தெருநாய் கூட இவனை சீந்துமா? அறிவு கெட்டு போய் சங்கம் சங்கம்னு அலையிறானே, உருப்படுற வழியை பார்க்க மாட்டேங்கிறானே, தருதலை பைய அப்படின்னு தான் அவருடைய மனசுக்குள்ள நினைவு ஓடிக்கிட்டு இருந்தது. பெரம்பு வச்சு அடிச்சு திருத்துற வயசு இல்ல, தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். மீச முளைச்சு சொந்த அறிவு மேல நம்பிக்கை வந்துருச்சு. சொல்லி திருந்த மாட்டான். இப்படியே போய்கிட்டு இருந்தா இவன் நாசம் ஆயிருவான். வாத்தியாருடைய மனசுக்குள்ள இந்த எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அவங்க 2 பேரும் மௌனமா ஊரை கடந்துட்டாங்க. ஓடைக்குள்ள இறங்குனாங்க. என்னப்பா, உன் தொழிற்சங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாரு வாத்தியார். இருக்கு சார், போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான் அவன். ஆமா, உங்க ஃபேக்டரியை தனியாருக்கு கொடுத்துட்டா சில தொழிலாளிகளுக்கு வேலை போயிரும்ல அப்படின்னு கேட்டாரு அவரு. போனாலும் போகலாம் சார் அப்படின்னு சொன்னான் அவன். அப்படி வேலையை விட்டு ஆட்களை நிறுத்தும்போது தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்கள தான் முதல்ல களை எடுப்பாங்க இல்ல அப்படின்னு கேட்டாரு அவரு. அப்படியெல்லாம் நடக்காது சார், கோர்ட் இருக்குல்ல, அங்க போலாம்ல அப்படின்னு கேட்டான் வசந்தன். கோர்ட்டுக்கு போலாம்ப்பா, ஜெயிக்கிறதும் தோக்குறதும் பின்னாடி தானே தெரியும் அப்படின்னு கேட்டாரு அவரு. வசந்தனுக்குள்ள பூரா ஓடுற மாதிரி ஒரு உணர்வு. பயத்துல படபடக்க ஆரம்பிச்சது மனசு. அவர்கிட்ட எப்படி பேச்ச துவக்கி எப்படி அதை கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அவனுக்கு இந்த கேள்விகள் ரொம்ப அச்சுறுத்தலா இருந்தது. அவனோட தைரியத்தை பறிக்கிற மாதிரி இருந்தது. மறுபடியும் பாரதி மனசுக்குள்ள வந்தான். வெடிப்புற பேசு அப்படின்னு அவனுக்குள்ள உரக்க சொன்னான். சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னா வசந்தன். கேளு அப்படின்னாரு அவரு. கேட்கவா வேண்டாமான்னு ரொம்ப நாளா யோசனை சார், தயக்கம் சார். கேட்க வேண்டியதை கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காம விட்டுட்டா கிடைக்க வேண்டியதை இழந்துருவோமோங்கிற பயத்துல தைரியத்துல தான் இப்ப கேட்குறேன் சார் அப்படின்னு சொன்னான். எதுக்கு இப்படி சுத்தி விளைக்கிற, சட்டுப்புட்டுன்னு கேளு அப்படின்னாரு வாத்தியார். சார், பூங்கிளிய பூங்கிளிய
கேளு, என்ன தயக்கம்? டக்குன்னு பேசுப்பா அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். பூங்கிலி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா சார்? தைரியத்தை கூட்டி வசந்தன் அந்த கேள்வியை கேட்டுட்டான். இத்தனை நாட்களா நெஞ்சு அழுத்திக்கிட்டு இருந்த கேள்வியை கேட்டுட்ட பிறகு ஒரு ஆசுவாசம் அவனுடைய மனசுக்குள்ள. அத்தோட கூடவே திகிலும் வந்தது. வாத்தியார் என்ன சொல்லுவாரோங்கிற பயம். முன்னால் நடந்த வாத்தியாருடைய முதுகையே நுட்பமா பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன். வாத்தியார் ரத்தினவேலு டக்குன்னு நடைய நிப்பாட்டினாரு. அவருடைய மனசுக்குள்ள சுள்ளுன்னு சீறிக்கிட்டு வந்தது முன்கோபம். திரும்பாமலே புறங்கையால அவனை சப்புன்னு அரைஞ்சிடலாமான்னு ஒரு எண்ணம். தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டாரு அவரு. அத்துமீறலான கேள்விதான். ஆனாலும் பாவலா பண்ணல, பம்மாத்து பண்ணல, தந்திரமா சாமர்த்தியம் காட்டல. நேருக்கு நேரா நேர்பட பேசியிருக்கான். நேர்மையான தொனியில நாகரிகமா கேட்டிருக்கான். எந்த பதிலையும் எதிர்கொள்ற மனத்துணிவோட கேட்டிருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல? எப்படி சொல்ல? உருப்படாத பயல ஆகிக்கிட்டு இருக்க இவனுக்கா என் புள்ள? என் மகன் மேல ஆசைப்பட இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? 4 கவிதை எழுதின உடனே தன்னை மகாகவின்னு நினைச்சுக்கிட்டானா? உருப்படாத தொழிற்சங்கத்துல சேர்ந்திருக்கிற இவன் அதையே ஒரு தலைவருக்கான தகுதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? உத்தியோகத்தையே பறிகொடுக்க போற இவனுக்கு எப்படி என் மகளை கேட்கிற தைரியம் வந்தது? ரொம்ப நேரமா அவர் அமைதியா இருக்கிறத பார்த்து, சார் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டான் வசந்தன். ம் அப்படின்னு இறுக்கமான சத்தம் வந்தது வாத்தியார்கிட்ட இருந்து. வசந்தனோட அடி வயித்துக்குள்ள சட்டுன்னு ஒரு வெறுமை தோன்றுச்சு. பூங்கிளியை இழக்க போறோமோ அப்படிங்கிற அவஸ்தையும் தோணுச்சு. சார், நான் கேட்டது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னா அவன். மறுபடியும் உம்முன்னு ஒரு சத்தம் அவர்கிட்ட இருந்து. திரும்பாமலே நடக்க ஆரம்பிச்சார் அவரு. எடுத்து வச்ச அடியில அவரோட மனசோட சலனம் தெரிஞ்சுது. 4வது எட்டுல பழைய நிதானம் திரும்பிச்சு. சரி, நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு போறேன், நீ போ அப்படின்னு சொன்னாரு அவரு. சாதாரணமா சொன்னாலும் விட்டு விலகி போயிரு அப்படின்னு உத்தரவிடுற மாதிரி இருந்தது அந்த தொனி. வசந்தனுக்குள்ள அவமானம் ஏற்பட்டது. அவருக்கு பின்னால நடக்கிறத நிறுத்தினான். வாத்தியார் ரத்தினவேலு தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தாரு. பூங்கிளிக்கு ஒரு கனவு. அவளோட கழுத்து நிறைய மாலைகள். மாலைகளுக்கெல்லாம் மகுடமா கல்யாண மாலை. ரோஜா பூக்களும் வாசனை பூக்களுமா தொடுத்து ஜருக நூல் பின்னின மாலை. கார்ல இருந்து இறங்கி தயங்கி தயங்கி ஏதோ ஒரு அந்நிய வீட்டுக்கு முன்னால அவ நடக்கிறா. முகம் தெரியாத பெண்கள் கோலாகலமா அவளுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஒத்த மனுஷியா நிக்கிற அவளோட கால்ல கலர் தண்ணிய ஊத்துறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வலது பாதத்தை வைக்கிறா அவ. பகீர்னு ஒரு பய உணர்ச்சி. பாதத்துக்கு கீழே தரைய காணல. கீழே போக போக தரை தட்டுப்படாம முடிவில்லாத பாதாளமா வெறும தட்ட காலை உருவ பாக்குறா. உருவவும் முடியல. மீள முடியாத பள்ளத்துல தான் விழுந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நெஞ்சம் தடதடன்னு அடிக்க தூக்கத்துல இருந்து முழிச்சு எந்திரிச்சா பூங்கிளி. அலறிக்கிட்டு எழுந்திருச்ச பூங்கிளியோட உடம்பெல்லாம் வேர்வை பெருக்கு. மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டது. அம்மாடி, எவ்வளவு பயங்கரமான கனவு அப்படின்னு கண்ட கனவை நினைச்சு பார்த்தா. கால் இன்னும் நழுவிக்கிட்டு போறதா ஒரு திகில் உணர்வு. மங்கலான விடிவிளக்கோட பச்சை வெளிச்சத்துல மணிய பார்த்தா. சுவர் கடிகாரம் 4:45ன்னு சொல்லுச்சு. பதட்டமா சுற்றுமுற்றும் பார்த்தா அவ. அவளோட உணர்வுகளை பகிர்ந்துக்க அங்க யாருமே இல்ல. மூச்சு முட்டலா திணற செய்தது அந்த வெறுமை. பூங்கிளிக்கு அழனு போல இருந்தது. வாய் விட்டு கதறி அழனு போல இருந்தது. மனசோட கனத்தை எல்லாம் கரைக்கிற மாதிரி அழனு போல இருந்தது. அதுக்கும் வழி இல்ல. நடையில அப்பா கட்டில்ல படுத்திருந்தாரு. நேத்து சாயங்காலம் காலார நடந்து போயிட்டு ஆத்து பக்கம் சுத்திட்டு அப்பா வந்தாரு. வரும்போதே கருகருன்னு பொழுது மயங்கிருச்சு. வந்தவர் நடைக்குள்ள நுழைஞ்சு உள்ளறைக்குள்ள வந்தாரு. பூங்கிளி பதறி பதச்சு போய் எழுந்தா. என்னவோ ஏதோங்கிற திகைப்பு அவளுக்கு. அவளோட அந்த மிரட்சியான பார்வையை பார்த்து ரத்தினவேலு மனசுக்குள்ள மருகினாரு. பாவம், தாய் இல்லா புள்ள. ஒழுக்கம் தவறிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல ரொம்ப அரட்டி வச்சுட்டேன். வெயில் படாத செடி மாதிரி ஆகி போயிட்டா. வேரும் இல்லாம உயிரும் இல்லாம வெளுத்து போயிட்டா அப்படின்னு நினைச்சாரு அவரு. மெதுவா பூங்கிளி அப்படின்னு கூப்பிட்டாரு. ரொம்ப நாளைக்கு முந்திய மிருது அப்பாவோட குரல்ல தெரிஞ்சுது. பழைய அப்பாவை திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருந்தது. என்னப்பா அப்படின்னு மெல்லிய குரல்ல கேட்டா பூங்கிளி. வேலையெல்லாம் முடிச்சிட்டியாம்மா அப்படின்னு கேட்டாரு அவரு. முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னா அவ. சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாரு அவரு. சரின்னு பதில் சொன்னா அவ.
பூங்கிழி, நாளை கழிச்சு அமாவாசை. வர்ற வெள்ளிக்கிழமை உன்னை பெண் பார்க்க வர்றாங்க. செங்கல்பட்டுல இருந்து வர்றாங்கம்மா. பையன் பலசரக்கு கடை வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாரு அவரு. பூங்கிழிக்குள்ள படபடப்பு. ரெக்கைகள் ரெண்டும் துடிக்க, பிடிபட்ட புறாவா பதற மனசு. நம்ம வட்டாரத்து பையன்தாம்மா. 9வது படிச்ச உடனே செங்கல்பட்டுக்கு போயிட்டான். பலசரக்கு கடையில சம்பளத்துக்கு இருந்திருக்கான். இப்போ சொந்தமா பலசரக்கு கடை வச்சிருக்கான். நல்ல வியாபாரம், நல்ல முன்னேற்றம். சொந்தமா அங்க ஒரு வீடு கூட வாங்கியிருக்கானா. வாத்தியாரோட முகத்துல ஒரு மகிழ்ச்சி. கண்கள்ல ஒரு ஒளி தெரிஞ்சுது. அந்த ஒளி அவளோட முகத்திலையும் பரவ முடியாம தோற்று போய் அந்தரத்திலேயே நின்றுச்சு. உணர்ச்சி இல்லாத மகளோட முகத்தை ரத்னவேலு வாத்தியார் கவனிச்சாரு. அந்த முகத்துல மகிழ்ச்சியோட ரேகை தட்டுப்படவே இல்லை. பயத்தோட காரணமா இருக்கும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டாரு அவரு. சரி, சோறு எடுத்து வை அப்படின்னாரு அவரு. ஆகட்டும்பா அப்படின்னு சொன்னா பூங்கிழி. சாப்பிட்டு முடிச்சிட்டு நடைக்கு வந்தாரு அவரு. ஈசி சேர்ல சாஞ்ச அவருக்குள்ள கனத்த நினைவுகள். அடுப்பங்கரைக்குள்ள இருந்த பூங்கிழிக்குள்ள இனம் புரியாத குழப்பம், திகைப்பு. அப்பாவுக்கு என்ன ஆச்சு? பொண்ணு கேட்டு இது வரைக்கும் பல தடவை தூதுகள் வந்திருக்கு. அப்பெல்லாம் 1008 கேள்விகள் கேட்பாரு. கொடைஞ்சு கொடைஞ்சு எடுப்பாரு. கடைசியில கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்புறமா தகவல் சொல்லி அனுப்புறேன், பிறகு பொண்ணு பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் எந்த தகவலும் சொல்லி அனுப்ப மாட்டாரு. தட்டி கழிச்சிருவாரு. அந்த நிதானம் இப்ப எங்க போச்சு? நீண்ட யோசிப்பு எங்க போச்சு? இப்ப திடீர்னு என்ன வந்துருச்சு? பூங்கிழிக்கு புரியல. வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட அதிகமா கேள்வி எதுவும் அவர் கேட்கல. சாஸ்திரத்துக்கு ஒரு சில விஷயங்களை பத்தி மட்டும் கேட்டாரு. அவ்வளவுதான். வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க வரும்படி சொல்லிட்டாரு. இது என்ன அவசரம்? அவசரத்துக்கு இப்ப என்ன காரணம்? இவளோட காரியங்கள்ல ஏதாவது ஒழுக்கமின்மை அவருக்கு தெரிஞ்சிருச்சோ? காரணம் இல்லாம அப்பா எந்த காரியமும் செய்ய மாட்டாரு. அவரோட காரியங்களுக்குள்ள ஆழமான உள்ளர்த்தம் ஒழிஞ்சிருக்கும். வலுவான நியாயமும் மறைஞ்சிருக்கும். அப்பா சொன்ன அந்த வெள்ளிக்கிழமைக்கும் வந்த கனவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? வெள்ளிக்கிழமை இனம் பார்க்க முடியாத பாதாளத்துல விழப்போறோமா? அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? பலன் இருக்கா? பூங்கிழிக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள். கல்யாண ஊர்வலம் கனவுல வந்தா சாவு, மரண ஊர்வலம் கனவுல வந்தா மங்கள காரியம் நடக்கும். இப்படி கனவுல காண்ற காட்சிகளுக்கு எதிர்மறையா பலன் சொல்லுவாங்களே. அப்படியானா வெள்ளிக்கிழமை நல்லது நடக்குமா? மங்கள காரியமா நடக்குமா? நல்ல வாழ்க்கை நிச்சயமாகுமா? சம்பந்தம் இல்லாம அப்போ வசந்தருடைய முகம் அவ மனசுக்குள்ள வந்தது. பேசு பெண்ணைங்கிற கவிதையும் ஞாபகத்துக்கு வந்தது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ அப்பா கூட அவன் பேசிக்கிட்டு இருந்தப்போலாம் கள்ளத்தனமா அவனோட பார்வைகள் அடுப்பங்கிற பக்கம் வந்தது. அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இனம் புரியாத ஒரு வேதனை அவளுடைய மனசை பிசைய ஆரம்பிச்சுது. நினைப்புல இருக்கிற எல்லா வேதனைகளையும் வெளியே கொட்டுற மாதிரி ஒரு நீண்ட பெருமூச்சு வந்தது அவளுக்கு. அத்தியாயம் 12 முடிவடைந்தது. இந்த நாவல்ல மொத்தம் 16 அத்தியாயங்கள் தான். அடுத்து வரப்போற பகுதி தான் இறுதி பகுதி. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.